ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எனக்கு நிறைய பேர் டிஎம்ல நீங்க B2C பிசினஸ்க்கு மட்டும் நிறைய டூல் சஜஸ்ட் பண்றீங்க, நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக் சஜஸ்ட் பண்றீங்க. ஆனா B2B பிசினஸ் பத்தி பேசவே மாட்டேறீங்க, அதுக்கு எதுவும் டூல் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தா சேல்ஸ் ரோபோட்ன்ற ஒரு டூலை பார்த்தா கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த டூல் எப்படி யூஸ் பண்றது, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி ரிவியூல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணும்போது உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூலோட நேம் வந்து சேல்ஸ் ரோபோட். இது கம்ப்ளீட்டா ஏஐ பேஸ்ட் ஒரு டூல் தான். ஸோ ஆக்சுவலி இந்த டூல் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், B2B பிசினஸ் ஓனர்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல் ஒரு டூலை நம்ம சஜஸ்ட் பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டூலை வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுங்க. இந்த டூல் யூஸ் பண்ணதா நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா, இந்த டூல் எப்படி நம்மளுக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணி சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டூலை பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் மட்டும் இல்ல, வேற யார் டூல் சொன்னாலும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலும் அதை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க பார்க்க போற டூல் நேம் சேல்ஸ் ரோபோட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேல்ஸ் ரோபோட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா மெசேஜ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆன் இமெயில் அண்ட் லிங்க்டின் எவ்ரி வீக் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ உங்களுக்காக இந்த ரோபோட் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா உங்களோட ஆடியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கன்சிஸ்டன்டா மெசேஜ் டெலிவரி பண்ணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லிங்க்டின் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணீங்க, நீங்க ஒரு B2B பிசினஸ் ஓனர் சொன்னா கண்டிப்பா வந்து லிங்க்டின் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டா இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒர்க் ஃப்ளோ மட்டும் கிளியரா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, உங்களுக்காக வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது நீங்க வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து சிஇஓஸ் மட்டும் தான். சோ நீங்க வந்து அந்த டூல் சஜஸ்ட் பண்ணலாம். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்லி ஃபார் சிஇஓஸ், அதுவும் சாஃப்ட்வேர்ல இருக்க சிஇஓஸ் மட்டும் தான் சொல்லி சஜஸ்ட் பண்ண போதும். ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷனை பில்ட் பண்ணும். ஸோ அதாவது எவ்ரி வீக் 100 மெசேஜ் இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஒன்ஸ் அவங்க கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நெக்ஸ்ட் மெசேஜ் செட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா மெசேஜ் சென்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மெசேஜ் செட் பண்ணி வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் டிஃபால்ட்டா ஒன்ஸ் அவங்க கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டா மெசேஜ் சென்ட் பண்ணும். இன்கேஸ் அவங்க கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மெயில அவங்கள பெச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும், டைரக்டா மெசேஜ் சென்ட் பண்ணும். இன்கேஸ் அவங்க கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணலாம் டைரக்டா அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணும். ஸோ மெயில் மூலமா உங்களுக்கு வந்து அங்கிருந்து ப்ராஸ்பெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு லீடா கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இதுல எப்படிலாம் இது நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சேல்ஸ் நேவிகேட்டர் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட கஸ்டம் டேட்டா SCSV ஃபைல் இருக்குன்னா அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இல்ல டைரக்டா நான் சொன்ன மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஐ ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எவ்ரி வீக் 100 மெசேஜஸ், அதாவது 100 கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கும். அந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணும் அண்ட் சேம் டைம் மெசேஜ் சென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ உங்க லுக் லைக் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணது யூசிங் ஏஐ மூலம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு CSV இம்போர்ட் பண்ண முடியும், சேல்ஸ் நேவிகேட்டர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து இதுல யூஸ் பண்ண முடியும். ஸோ நானும் இந்த டூல் இப்போதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, பட் அது வந்து ப்ராக்டிகலா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போறேன். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த டூலை வச்சு கம்ப்ளீட்டா உங்களோட மெசேஜ் சீக்வன்ஸ் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா ஏஐ மூலமா ரோபோட் வச்சு பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த ஓவர் இந்த கான்செப்ட்ல. இதுல வந்து சிஆர்எம் சொல்ல சின்ன ஆப்ஷன் இருக்கு. ஸோ சிஆர் மாதிரி ஒரு மினி சிஆர் மாதிரி உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அந்த சிஆர்எம் வந்துடும். அதாவது சேல்ஸ் ரோபோட்ல உங்களுக்கு வந்துடும், அந்த டேஷ்போர்ட்ல வந்துடும். ஸோ அந்த டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம், அன்ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் இந்த லீடு வந்து ஒர்க் ஆகும்னா அந்த லீடை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு மினி சிஆர்எம் ஆப்ஷன் வந்து இந்த சேல்ஸ் ரோபோட்ல இருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லிங்கிற, எஸ் இது ரொம்ப காஸ்ட்லி. ஆக்சுவலா வந்து $99 கேட்கறாங்க பர் மந்த் மட்டுமே. வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க $99 வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா செக் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஒரு B2B பிசினஸ் ஓனர்ஸா இருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க வந்து டெய்லியும் போயிட்டு எல்லாருக்கும் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்றதுலாம் ரொம்ப லாங் டைம். பட் இதுல நீங்க என்ன பண்ணலாம், என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான். ஸோ இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி டெய்லி ஒரு வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடு, அந்த அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெசேஜ் சென்ட் பண்ணு, அவங்க அக்செப்ட் பண்ணல இந்த மெயில சென்ட் பண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து உங்களால செட் பண்ண முடியும். இந்த ஃப்ளோவோட மேனேஜ்மெண்ட்டை இந்த சிஆர் மூலமா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா $99 கேட்கறாங்க. ஸோ இது உங்களால அஃபோர்டபுளா இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணலாம்.
நீங்க இன்கேஸ் ஓகே என்னால பண்ண முடியும், மந்த்லி $100 ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது புக் டெமோ. ஸோ புக் டெமோ பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த டெமோ அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த டெமோல உங்களோட டவுட்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. எக்காரணத்துக்கு ஒன்று டைரக்டா பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவங்களோட ஒன் டு ஒன் டெமோ அட்டன் பண்ணுங்க. அந்த டெமோ செஷன்ல உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுங்க. இந்த ஃப்ளோ எப்படி நீங்க செட் பண்ணி தருவீங்களா, இல்லை நாங்க செட் பண்ணணுமா, ஸோ இதெல்லாம் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிகாஸ் இவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ இங்க 99 சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த 99 கொடுத்து நம்ம வாங்கிட்டு நாமளே செட் பண்ணணும் அந்த ஃப்ளோலாம். ஸோ அவங்களோட கனெக்ஷன் ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும், ஸோ அவங்க எப்படி மெயில் சென்ட் பண்ணணும், இந்த ஃப்ளோலாம் வந்து பார்த்தா அவங்களோட ட்விட்டர் வச்சு நாம தான் மேக் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் வந்து உங்களுக்கு போல அவங்களே ஒர்க் பண்ணி தருவாங்க. பட் ஆனா இங்க வந்து $1000 இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. $1000 தான் கிட்டத்தட்ட 80,000 ருபீஸ் வரும். ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தா அந்த டெமோ அட்டன் பண்ணுங்க. டெமோல உங்களுக்கு ஓகே இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னோட பிசினஸோட வேல்யூ வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஒன்ஸ் ஒரு கன்வர்ஷன் வந்தாவே எனக்கு வந்து ஒரு லேக்ஸ்ல ப்ராஃபிட் வரும்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ அது மேக்ஸிமம் நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி $99, ஸோ ஜஸ்ட் $100 யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. அது இல்லாம இதுல 14 days ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரையலும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த டூல் நமக்கு யூஸ் ஆகுதா யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணலாம் வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. இது வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு தேரிட்டிக்கலா சொல்லியிருக்கேன். பிகாஸ் நானும் இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதோட ப்ராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ இதை பத்தி பேசுறேன். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் தான் என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.